ரொம்ப இன்னசென்ட் பீயிங்ஸ் வந்து குழந்தைங்க. தெரியாது எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ அதனால தான் குழந்தைகள் மேலே நடக்கக்கூடிய அநியாயங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பல வகையில் நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். ஸோ இப்போ யோசிச்சு பார்க்கும் பொழுது ஏவாள் கூட ஒரு குழந்தைய மாதிரி தான் இருந்திருக்கா. அவளுடைய எண்ணங்கள் இல்லை ஆக்சுவலாக. ஆமாம் இல்லையா? அவளுடைய தாட்டில் வந்து அவளுக்குள்ள பாவமே இல்லை. யோசிச்சு பாருங்க. அவளுக்கு நன்மை தீமை கனி சாப்பிடல. அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி விட்டு இருந்திருப்பாங்க. எது தப்பு எது கரெக்டாக தெரியாது அவங்களுக்கு. கரெக்டு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் திங்கிங் தான். ஸோ அதனால் சாத்தான் வந்து என்ன செய்கிறான்னா ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. அதனால் டைரெக்டாக அடிக்கிறான், பாயிண்ட் அடிக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த தோட்டத்தில் இருக்கிற கனிகளில் ஏதாவது சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொன்னாரா அப்படின்னு கேட்குறான். ஓகே, அப்போ அதுக்கு வந்து ஏவாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் சாப்பிட்லான்னாரு, ஆனால் தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது